திருச்சிற்றம்பலம். நாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த கோயில் திருப்பதிகத்தின் 9வது பாடல். பொன்னொத்த மேனி மேல் வெந்நீர் அணிந்து புரிசடைகள் மின்னொத்திலங்க பலி தேர்ந்துழலும் விடங்கர் வேட சின்னத்தினால் மலி தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்னத்தன் ஆடல் கண்டின் புற்றதால் இவ்விரு நிலமே என்னத்தன் ஆடல் கண்டின் புற்றதால் இவ்விரு நிலமே. திருச்சிற்றம்பலம். பொன் ஒத்த மேனி மேல் வெந்நீர் அணிந்து புரிசடைகள் மின்னொத்து. பொன் போன்ற மேனியன், பொன்னார் மேனியன் எம்பெருமான். அவன் தூய்மையான அருள் மேனியன். அதனால் அவன் பொன் போல் மிளிர்கின்றான். வெந்நீர் அணிந்திருக்கின்றான். திரிந்த சடைகளை உடையவன். அவை மின்னல் போல பிரகாசம் பொருந்தியது. இலங்கப் பலி தேர்ந்து உழலும் விடங்கர் வேடம். அவனுடைய வேடம் யாது? விடங்கர் வேடம். விடங்கர் என்பது இயல்பான வடிவினர், உளியால் செய்யப்படாதவர். அவர் பிச்சை எடுத்து திரியும் விடங்கர். சின்னத்தினால் மலி தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம். அவனுடைய மற்றைய சின்னங்கள் உருத்திராக்க மாலை அணிய பெற்றவன். இந்த சின்னங்களினால் உருவம் தாங்கி நிற்கும் நம்முடைய ஈசன் நடராஜ பெருமான் தில்லையுள் சிற்றம்பலத்தில் நட்டம் பயில்கின்றான். என் அத்தன் ஆடல் கண்டு இன்புற்றதால் இவ் இரு நிலமே. என்னுடைய அப்பனாகிய எம்பெருமான் அவனுடைய ஆடலை கண்டு இந்த அண்ட உலகங்களும் பிரபஞ்சமும் இன்புறுகின்றது. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. இன்பம் என்பது செயல்திறன். செயல்பாடுகள் இல்லை என்றால் அனைத்தும் ஜடப்பொருள்தான். அப்படி செயல்பாடுகள் நிகழப்பெற வேண்டுமானால் உயிர்களிடத்தில் இறைவனுடைய நடனம் அரங்கேற வேண்டும். திருச்சிற்றம்பலம். இறைவன் அருள்மேனியன், தூய்மையானவன். அவனுக்கு மலங்கள் கிடையாது. திரிந்த சடைகளை உடையவன், தூய வெந்நீர் அணிந்தவன். நிலையாமை தத்துவத்தை நமக்கு உணர்த்துபவன். அவன் இந்த அண்ட உலகங்களும் அவன் படைத்தவை. இருப்பினும் அவன் தன்னுடைய திருவிழாவில் மக்களை சென்று காண்பதற்காக அவன் பிச்சாடனார் வேடம் தாங்கி வருகின்றான். அவனுடையது அன்றி வேறு எதுவுமே இந்த உலகில் இல்லை. இருப்பினும் அவன் எளியோர்க்கும் எளியோனாக இருப்பதனால், அடியாருடைய உள்ளத்தில் அவன் என்றென்றும் வீற்றிருப்பதனால், அடியாரிடமிருந்து பிச்சை எடுத்து அவன் தனக்கே பூசணைகள் செய்வதற்கு அவன் திருவிளையாடல் புரிகின்றான். காசியில் அன்னபூர்ணி மாதாவிடம் அவன் பிச்சை ஏந்துகின்றான். உருத்திராக்கம் போன்ற சின்னங்களினால் நாம் இறைவனை உணர்கின்றோம். விடங்க தலங்கள் 7 என்பர். இதனை புலவர் பீரா நடராஜன் ஐயா சிறப்பாக எடுத்தியம்புகின்றார் இந்த பாடலின் பொருளில். 7 விடங்கத்தலங்கள், சப்த விடங்கத்தலங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அவையாவன: திருவாரூர், அங்கே வீதி விடங்கர் அஜபா நடனம் அரசன் ஆடுகின்றான். திருக்கோளிலி, திருக்குவளை என்றும் அழைக்கப்பெறுகின்றது, அவனி விடங்கர் பிரம்மா நடனம். திருக்காராயில் ஆதிவிடங்கர் குக்குட நடனம். திருவாய்மூர் நிலவிடங்கர் கமல நடனம். திருமறைக்காடு புவனி விடங்கர் ஹம்சபாத நடனம். திருநாகைக்காரோணம் நாகப்பட்டினம் சுந்தர விடங்கர் பாராவார தடங்க நடனம். திருநள்ளாறு நாகவிடங்கர்
உன்மத்த நடனம். அவனுடைய நடனத்தைக் கண்டு இந்த உலகம் இன்புற்று இருக்கின்றது. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த கோயில் திருப்பதிகத்தின் நிறைவு பாடல். சாட எடுத்தது தக்கன் தன் வேள்வியில் சந்திரனை, வீட எடுத்தது காலனை நாரண நான்முகனும், தேட எடுத்தது தில்லையுட்சிற்றம்பலத்து நட்டம், ஆட எடுத்திட்ட பாதம் அன்றோ நம்மை ஆட்கொண்டதே, ஆட எடுத்திட்ட பாதம் அன்றோ நம்மை ஆட்கொண்டதே. திருச்சிற்றம்பலம். சாட எடுத்தது தக்கன் தன் வேள்வியில் சந்திரனை. தக்கனுடைய வேள்வியில் சிவபெருமானுக்கு உரித்தான அவனை எழுந்தருளச் செய்யும் அந்த ஒரு மரியாதையினை செய்யாதமையால் மற்றைய தேவர்கள் கலந்து கொண்டமைக்கு அவர்களுக்கு தண்டனை கிடைக்கப்பெற்றது. அந்த வகையில் சந்திரன் அவனுடைய மரியாதையை அங்கே எதிர்பார்த்து நிற்கும் பொழுது அவிர்வாகத்தை இறைவன் அவனை சாடி தேய்க்கின்றான். வீட எடுத்தது காலனை, கூற்றவன் என்று சொல்லப்படும் காலன் யமதர்மன், அவனை மார்க்கண்டேயரை அவன் தன்னுடன் யமலோகத்திற்கு அழைத்து செல்ல முற்படும் பொழுது அவனை வீட எடுத்தது, அவனை அழிக்க எடுத்தது. நாரணன் நான்முகனும் தேட எடுத்தது. நாராயணரும் பிரம்மதேவரும் அவர்கள் இறைவனுடைய அடிமுடி அந்த தரிசனம் வேண்டி அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். அப்படி அவர்கள் தேடுவதற்கு முற்பட்ட அந்த திருவடி தில்லையுட்சிற்றம்பலத்து நட்டம், ஆட எடுத்திட்ட பாதம் அன்றோ நம்மை ஆட்கொண்டதே. தில்லை சிற்றம்பலத்தில் ஆட எடுத்திட்ட பாதம், குஞ்சித பாதம், முக்தி தரும் தாள், தூக்கிய திருவடி என்று சொல்லப்படும் அந்த பாதமன்றோ நம்மை ஆட்கொள்வது. தக்கனின் வேள்வியில் சந்திரனை சாடி தேய்த்தது, காலனை திருக்கடவூரில் வீழ்த்தியது, நாராயணருக்கும் பிரம்மதேவருக்கும் எட்ட முடியாத தத்துவமாக விளங்கிய அந்த திருவடி தில்லை சிற்றம்பலத்தில் தூக்கிய திருவடியாக குஞ்சித பாதமாக இறைவன் ஆட எடுத்திட்ட பாதம் நம்மை ஆட்கொள்கின்றது. திருச்சிற்றம்பலம்.